எனக்கு நிறைய பெயின் வர்றது வந்து என்னோடய க்ளோஸ் ஃபேமிலி சர்க்கிள் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இருந்து தான். நான் வந்து ஒரு கிவர். நான் வந்து எவ்வளவோ செய்கிறேன், நிறைய கொடுக்குறேன், அவங்க எல்லாம் வாங்கிக்கிறாங்க. ஆனால் வந்து அப்ரிசியேஷன் கூட வேண்டாம், ஒரு கிராட்டிடியூட் கூட இல்லை. நிறைய இடத்துல வந்து எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி வந்து எனக்கு கிளைண்ட்ஸ் நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து இது நிறைய பேருக்கு ரீச் ஆகணும், இந்த லெசன்ஸ் லேர்னிங்ஸ்லாம் தான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து மெயின் லேர்னிங் உங்களுக்கு என்ன அப்படின்னா, எக்ஸ்டர்னல் வேர்ல்டு வந்து மாறாது, நம்ம இன்டர்னல் வேர்ல்டு தான் மாற்றணும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு கிவராக இருக்கீங்க, கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, வாங்குறவங்க வாங்கிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அது வந்து ஒரு பேட்டர்ன். அந்த பேட்டர்னை வந்து நம்ம கான்ஷியஸாக தான் பிரேக் பண்ணலாம். அது யார் பிரேக் பண்ணுறதுன்னா நம்ம தான் பிரேக் பண்ணணும். ஏன்னா வாங்குறவங்க வந்து பிரேக் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு அது அட்வான்டேஜ் தானே. ஸோ நம்ம கொடுக்குறவங்க வந்து ஒரு பெயினுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம அங்கே கான்ஷியஸ் அவேர்னஸ் கொண்டு வரணும். எப்போவுமே நம்ம வந்து நிறைய லவ் அண்ட் கிராட்டிடியூடில் நம்ம இருக்கோம், நம்ம வந்து நம்மளோட எனர்ஜி வந்து ஃபுல்லாக இருக்குது, நம்ம கப் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அதுலேருந்து ஓவர்ஃப்ளோ ஆகிறது எவ்வளோ நாளும் நிறைய பேருக்கு கொடுக்கலாம். ஆனால் நம்ம கப் எம்டியாக இருக்கா அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை நம்ம பார்க்கணும். நம்ம என்ன நினச்சிட்ருப்போம், எதிர்பார்ப்போம்னா மற்றவங்க நம்ம ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கணுன்னு. பட் அது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம ஃபீலிங்ஸை, நம்ம எனர்ஜியை, நம்ம எமோஷன்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து பெரிய லெசன். ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து நிறைய கோத்ரூ பண்ணிட்டு லேர்ன் பண்ணுவாங்க. பட் இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு படிச்சோ லேர்ன் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து க்ரோத்துங்கிறது. ஏன்னா அந்த பெயின் சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். எப்போனா நீங்கள் கான்ஷியஸாக அந்த சைக்கிளை, அந்த பேட்டர்னை பிரேக் பண்ணுற வரைக்கும். ஸோ இந்த மாதிரி கிவராக இருக்கிறவங்களுக்கு மெயின் லெசன் என்ன இருக்குன்னா, பவுண்ட்ரி செட் பண்ணுறது. ஆனால் பவுண்ட்ரி செட் பண்ண முடியுமான்னு கேட்டால் அதுக்கு நிறைய ரீசன்ஸ் வரும். அதை எப்படி செட் பண்ணுறது, அதை எப்படினோ சொல்கிறது, வேணாமே நான் செட் பண்ணுறேன் இருந்தாலும் பழைய பேட்டர்னுக்கு போயிறேன், இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். பட் அது எல்லாமே வந்து கான்ஷியஸாக பிரேக் பண்ணணும். அதுதான் வந்து கான்ஷியஸ் பேரண்டிங்கில் எப்படி நம்மளே ரீபேரண்ட் பண்ணுறதுன்னு தான் நான் சொல்லிக் கொடுப்பேன். நீங்கள் எப்போ பவுண்ட்ரி செட் பண்ணுறீங்க, அதை வந்து ஒரு லவ்விங் ஹெல்தி பவுண்ட்ரியாக ஃபர்மாக இதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் க்ரோ ஆவீங்க, பேட்டர்ன்ஸ் பிரேக் ஆகும், உங்களுக்கு பீஸ் வரும். தேங்க்யூ.